வணக்கம் அண்ணா அக்கா. வணக்கம். என்ன பிரச்சனை? உங்களோட பிரச்சனை எங்களோட வெளிநாட்டு வாழ் மக்கள் இருக்கிறாங்க, புலம்பெயர் மக்கள் வெளிநாட்டில் வசதி கொண்டு வராங்க. அவங்க வந்து இப்போ கஷ்டப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்து கொண்டு வராங்க. நீங்கள் அவங்கள்ட்ட என்ன உதவி கேட்கணுமோ அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. வணக்கம். வெளிநாட்டில் இருக்கும் எங்கள் ஈழத்தமிழர்களுக்கு வணக்கம். அதாவது வந்து நான் இருந்து வாழ்ந்த காலத்திலிருந்து சில பிரச்சனைகளை சொல்கிறேன். அதன்படி இந்த வீடியோ மூலமாக அவங்க பார்த்து எனக்கு என்ன செய்யலுமோ அதை அவங்களால் முடிவெடுத்து அதை உதவி மாதிரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். செய்வாங்க கட்டாயம் செய்வாங்க. அதாவது வந்து நான் சின்னத்திலிருந்து வெறுகல் பிரதேசத்தில் மாவடிச்சேனை என்ற ஊரில் இருந்தாங்க. இருக்கும்போது எங்களோட அப்பா அப்போ சொல்கிறேன், அவங்களோட சொந்த இடம் வந்து மாவடிச்சேனையில் இருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கும்போது எங்களோட அப்பா முதல் இயக்கத்தில் இருக்கக்கூட வழிகாட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களோட அப்பா வந்து இயக்கத்துக்கு வந்து வழிகாட்டி சொல்லுவாங்க. இந்த அப்போ சின்னத்தில் எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். அப்போ அங்கோட பிரதேசத்தில் அவங்க வயல்வெளிகள் இயக்கம் செய்கிறது. அந்த பிரதேசத்தில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து எங்களோட அந்த பாட்டி எல்லாத்தையும் எல்லாம் அவன்கிட்ட கொண்டு போகும்போது அங்கே கொண்டு விட்டுட்டு திருப்பி வரும்போது எங்களோட இயக்கத்தில் மைன்ஸில் எங்களோட அப்பாவுக்கு கால் போயிட்டு, எனக்கும் கால் இல்லை, எங்களோட அப்பாவுக்கும் இல்லை. இதை சொல்கிறேன், அவங்களோட அப்பாவுக்கு வந்து இயக்கத்தில் மைன்ஸில் தான் கால் போனது, வழிகாட்டி அப்படி போக்குள்ள தான் கால் போனது. இந்தியன் இருக்க போல 90ஆம் ஆண்டு இந்தியன் இருக்க போல கால் 87 இந்தியன் 87-88 இருக்கு. அந்த கடைசி கட்டத்தில் வந்து அப்போ அந்த டைமில் வந்து மட்டக்களப்புக்கு கொண்டு போய் இந்தியன் தான் கொண்டு போய் கால் போட்டு அந்த கால் சோப்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இயக்கம் கொண்டு போய் யாழ்ப்பாணத்தில் அவருக்கு அந்த தகர கால் செய்து கொடுத்துருந்தாங்க. அப்போ நல்ல வழிகாட்டியமாக இருந்தவங்கப்பா. அப்போ அதுக்கு பிறகு திருப்பி வந்து நாங்கள் அங்கேருந்து மூதூருக்கு வந்தோம். மூதூருக்கு வந்ததுக்கு பிறகு நான் கொஞ்சம் வளர்ந்து அப்படி போது எங்களோட அப்பா செத்தது பிறகு இயக்கத்தில் உதவிகள் இல்லாமல் அப்புறம் திருப்பி நான் கல்யாணம் செய்த பிறகு எனக்கு சொன்னாங்க, இப்போ தேசிய துணைப்படையில் இணைந்து இருந்தால் உங்களுக்கு வீட்டு குடும்பத்தில் என்ன பட தேசிய துணைப்படம் தேசிய துணைப்பட அப்போ மாதம் 10,000 சம்பளம். அப்போ நான் அது இப்போ நீங்கள் கல்யாணம் கட்டின பிறகு தான் அப்படி இணைஞ்சிருந்தேன் நீங்கள் தேசிய துணைப்படையில். நான் சேர்ந்து அப்போ முத்தையங்கட்டு பயிற்சி மாவட்ட வன்னியில் முத்தையங்கட்டு பயிற்சி சுவேசம் பயிற்சி கல்லூரின்னு சொல்லி அப்போ அங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு பயிற்சி தந்த மாஸ்டர் புகழ் வாத்தி, விடுதலை வாத்தி, நாவேந்தன் மாஸ்டர், அழகம் பாத்தின்னு சொல்லி அந்த